இந்த மாதிரி ஒரு அயோக்கியத்தனம். முதல்ல ஹீரோவா இருங்க, நல்லா சம்பாதிங்க, என்னமோ வேணாலும் பண்ணுங்க. உப்பு பச்ச நேரம் கணக்கிடல இந்த மீடு நல்ல வேளாண் தோணும். நான் இப்ப சமீபமா ஒண்ணு பாதிக்கப்பட்டேன். எனக்கு மனசு வேதனையா இருக்கு. இது இப்ப சத்தியத்தில் എന്താ സംഭവിച്ചത് എനിക്ക് അങ്ങോട്ട് ക്ലിയർ ആയില്ല. கருப்புன்னு ஒரு படத்துல நான் நடிச்சேன். 4 பேர் நல்லவுக்கு 4 பேர் எங்களுக்கு பயம் கிடையாதுன்னு பாடல். நான் வில்லனுங்க ஆடுறது. അതൊക്കെ ഞങ്ങൾക്ക് അറിയാത്ത വല്ലതുണ്ടോ? பாலாஜி என்ன சொல்லி புக் பண்ணலையே சார், நாங்க கடைசியில தான் வாரோம், நீங்க ஆடுறீங்கன்னு சொல்லி இதே பிரசாத் இதுல பயங்கரமா ஆட வச்சாங்க. நான் ரிங்கில நின்று என் பசங்களை கூட்டு வந்திருந்தேன். அவன் பார்த்து ஏப்பா அந்த பாட்டை எடுத்துட்டாங்க, இப்ப அது நம்ம என்னப்பா பண்ண முடியும்? പാടത്ത് ജോലി വരമ്പത്ത് കൂലി, അതാ സാത്താൻ്റെ ഒരു ലൈൻ. அதை தூக்கிட்டாங்க. சரி பரவாயில்ல, யூடியூப்லயாவது வரும், யூடியூப்ல வரும்னாங்க. ഇയാൾക്ക് എന്താ വേണ്ടെന്ന് വെച്ചാൽ കൊടുത്തേക്ക്. എനിക്ക് കുറച്ച് കാശിന്റെ ആവശ്യമുണ്ട്, ഇയാൾ തരുമോ? அந்த நான் சிறப்பா ஆடி இருந்தேன், கஷ்டப்பட்டு ஆடி இருந்த அந்த ஷாட் எல்லாம் காணோம். ഇത് അന്യായമല്ലേ സാർ? ഓനക്ക് ഞാൻ ചക്കക്കുറുവല്ല, അട്ടിക്ക് നോട്ടാ വെച്ചു കൊടുക്കുന്നത്. இது ஏன் இப்படி இருட்டடிப்பு பண்றீங்கன்னு தெரியல. തന്റെ ജീവിതത്തിലെ ഏറ്റവും വലിയ സീനപ്പ കഴിഞ്ഞത് പറഞ്ഞാലും തിരിയില്ല. ഇയാളെയൊക്കെ நீங்க இங்கேயோ டாப்ல இருக்கீங்க. மார்கண்டேயன் குமாரர்கள் ஒண்ணு கைதி போச்சு, ஓகே சரி, நீங்க சம்பாதிங்க, கோடிக்கணக்கா சொத்து வாங்கி போடுங்க, அகரம் நல்ல பேர் எடுங்க. നീ കയറി എങ്ങോട്ടേ പോണത്? കൂടുതൽ ഓവറാക്കിയ ചവിട്ടി കൂട്ടിങ്ങ. ஒரு நடிகனோட நடிப்பை, ஒரு போர்ஷனை, ஒரு பங்களிப்பை அடுத்தவன் ஜோத்திலேயே மண்ண போடுறீங்க. ഏതാ ബ്രാൻഡ്? വെട്ടിക്കെട്ടി ഒഴിക്കാൻ പറയണം പിന്നെ ഒരു 90 അങ്ങോട്ട്. நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுறேன். உங்களுக்கு ஆண்மை இருந்தா, உண்மையிலே தைரியம் இருந்தா அதை போடுங்க. ഞാൻ വീണ്ടും പറയാ, എന്നെ പൊട്ടനാക്കല്ലേ. இது என்ன ஒரு பொறுப்பில்லாத? 350 படங்கள், எத்தனை நடிகர்கள் ஆதங்கத்தில் இருக்காங்க. എന്താ ബഹുമാനിച്ചേക്കാന്ന് വിചാരിച്ചു. അതെ, നീ ഒരു കാര്യം മനസ്സിലാക്കണം. ഈ പെട്ടി ഓട്ടോറിക്ഷ എത്ര പെയിന്റ് അടിച്ചാലും BMW ആവില്ലട്ടാ. அதாவது இது இருட்டடிப்பு பண்ணி எல்லாம் பில்டப்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு ஹீரோ. എന്ത് ഭ്രാന്താണ് ഇയാള് പറയുന്നത്? எல்லாம் பில்டப். ஒரு டான்ஸ் மாஸ்டர், ஒரு ஃபைட் மாஸ்டர், ஒரு டெக்னீஷியன், ஒரு பாடலாசிரியர், ஒரு இயக்குனர், അതിനകത്തൊരു പഴമുണ്ട്, അത് വായിക്കുത്തി കേട്ടോണ്ട. இப்படி நூத்துக்கணக்கான பேர் உழைப்புல தான் இன்னைக்கு பில்டப்ல வாழ்ந்துட்டு இருக்கீங்க. നീ അവിടെ ഇരുന്നാ മതി, ഞങ്ങൾക്കറിയാം എന്നാ ചെയ്യേണ്ടത്. ഒന്നും ഉണ്ടാക്കി തരാൻ വേണ്ടി നടക്കുക. ஆர்ஜே பாலாஜி எனக்கு என்ன 1500 ஷாட் பில்டப் கொடுக்குறீங்க ஹீரோவுக்கு. இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட். അതുപോലെ ഒന്നും ആയിട്ടില്ല, നീ ഹോറാക്കല്ലേ. மலையாள படத்தை பாராட்டுறோம், தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறோம். എടോ ഇവിടെ ഒന്നുമില്ല, ശനിയാഴ്ച വാ. ഇനി ആരും സൂത്രം കാണിച്ചാ. സത്യം ശിവസുന്ദരം എന്ന് പറയുന്ന പടത്തില് ബസ് സ്റ്റാൻഡിലിട്ട് ഞങ്ങൾ തല്ലുന്നുണ്ട്, എന്നെയും അനീഫിക്കേനെയും. അതെ, നീയാണോ? അതെ, ഞാനാണ്. ഒരു ബോധമില്ലാത്ത നടനായി മൻസൂർ അലിഖാൻ. ഒന്നാമത് സാറിന് ബ്രെയിൻ കുറവാണ്, രണ്ടാമത് അത് കറക്റ്റ് ആയിട്ടുള്ള സ്ഥലത്ത് ഉപയോഗിക്കാൻ അറിയില്ല. അയാൾക്കത്ത് 150 കേസുണ്ട്, എപ്പോഴും ജയിലിലാണ്, വീട്ടിൽ വല്ലപ്പോഴും വരുള്ളൂ. ഡ്രൈവർ വണ്ടി എടുത്തോളൂ, ദൗത്യം പാളി. അവന് തലക്കകത്തിൽ കോപ്പമില്ല. எல்லா கேரக்டர்களும் நீ என் கேரக்டர் ஒண்ணு கொடுக்க வேணாம், ஒரு வெங்காயம். நான் ஒன்று பிச்சை எடுக்கிறவன்லாம் கிடையாது. എന്ത് മൊയിന്താന്ന് ஈட்டடிப்பு ஏன் பண்ற? அந்த என்ன மறைச்சிட்டு நீ பெரிய ஆளனா, நான் தான் உண்மையான கருப்பு. ഈയക്കെന്താ വട്ടുണ്ടോ? താൻ കുടിച്ച ബ്രാൻഡിന്റെ പേരറിയോ തനിക്ക്? ആ പേര് അറിഞ്ഞിരുന്നുവെങ്കിൽ ഇത് അങ്ങോട്ട് കൊടുത്തിട്ട് ഇവൻ കുടിച്ച ബ്രാൻഡ് മേടിക്കായിരുന്നു. நான் தான் கருப்பு, கருப்பே வருவான். மக்கள் சொல்லுவாங்க, தைரியம் இருந்தா அந்த சாட்டை போடுங்க. അത് ഇവിടുത്തെ ന്യായം, അത് ഇവിടുത്തെ ന്യായം. சார் நான் கஷ்டப்பட்டு ரிங்கில் ஆடினேன் சார், காணாம் சார். അതിനൊന്നും ഇല്ലേ? 2 நிமிஷம் சாட்டா இருக்கட்டும், 4 நிமிஷமா இருக்கட்டும், நீ போடு, காட்டு, மக்கள் பாத்துக்குவாங்க. உனக்கு தானே பேர் வருது. വേണ്ട, ആ വെള്ളം നീ അങ്ങ് പൂഞ്ഞാറ്റിക്കൊണ്ട് തിളപ്പിച്ചാ മതി കേട്ടാ. I don't care. I care a damn about others. Shame on them. ഒരല്പം മട്ടുണ്ടല്ലേ? ഇനി ഒന്നുമില്ലല്ലേ പറയാനെ കൊണ്ട്? ഒന്നുമില്ല, പോവാ. അങ്ങനെയാണെ പോവല്ലേ.